ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் ஏஞ்சல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் பன் அண்டு பர்கர் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பன்னு செய்ய தேவையான பொருட்கள்: 1 கப் மைதா மாவு, சால்ட், சுகர், மில்க், ஈஸ்ட். இப்போ சூடான பாலில் ஈஸ்ட் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம், சுகர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. இப்போ மைதா மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். கொஞ்சம் மாவு அங்கங்கே கையில் ஒட்டும். பார்த்தீங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாக ஃபஸ்ட்டு எடுத்துங்க. பால் பத்தலைனா கூட இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு நல்லா 2லேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் நல்லா புளிக்கணும். பார்த்தீங்கன்னா அப்போ தான் மாவு நல்லா டபுள் ஆகி வரும். நல்லா இந்த அளவு நல்லா மாவு பசைஞ்சு எடுத்துங்க. இப்போ மாவை நான் இன்னைக்கு இட்லி தட்டில் தான் மாவு வைக்கிறேன். இதை நம்ம 5 சைஸாக எடுத்துக்கலாம். கொஞ்சம் மேலே பட்டர் தடவிக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போது 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு அடிகனமான பாத்திரத்தை எடுத்துங்க. அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பிளேட் அல்லது ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கலாம். ஒரு நல்லா ஹீட் ஆகட்டும். மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி இட்லி தட்டை அதில் வச்சிடலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுங்க, ஹை ஃப்ளேமில் வைக்கவே கூடாது. இது எனக்கு பன்னு வேகிறதுக்கு கிட்டத்தட்ட 1 ஹவர் ஆச்சு. நல்லா கோல்டன் கலர் வரணும். பார்த்தீங்கன்னா லைட்டாக உப்பி வருது. பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கலாம். பேன் ஹீட் ஆனது கொஞ்சம் ஆயில் சேர்த்துங்க. கொஞ்சம் ஆனியன் சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 1 கப் பீன்ஸ் சேர்த்துருக்கேன். ஒரு கப் கேரட் நல்லா துருவி வச்சுருக்கேன். இந்த கேரட்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க. உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா அதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துங்க. கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துங்க. காய்கறி வேகிறதுக்காக நான் சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி நல்லா சுண்டின்னு. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட தண்ணி இருக்கவே கூடாது. இதை ஒரு பவுலுக்கு இப்போ மாற்றிக்கலாம். நான் வேக வச்ச உருளைக்கிழங்கு இப்போ இதில் 1 சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ வெஜிடபிள் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா பெரிய சைஸாக உருட்டி எடுத்துக்கலாம். ஆலூ டிக்கி ரெடி பண்ணிடலாம். நல்லா அதுமாதிரி கையால் நல்லா உருட்டி உள்ளங்கையில் வச்சு தட்டிங்க. பன்னு எந்த சைஸ் இருக்கோ அதே சைஸுக்கு ஆலூ டிக்கியும் நம்ம ரெடி பண்ணிடலாம். 2வது ஆலூ டிக்கியும் ரெடி பண்ணிடலாம். நல்லா உள்ளங்கையில் வச்சு நல்லா கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் தட்டி எடுத்துங்க. இதை பிரெட் க்ரம்ஸில் கொஞ்சம் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் ஆயில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதும் ஆலூ டிக்கியை இதில் நல்லா கோல்டன் கலர் அளவுக்கு நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். இது இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். 2வது ஆலூ டிக்கியும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா கலரும் நல்லா கோல்டன் கலரும் வந்திருக்கு. இப்போ நான் பன்னை பிச்சு காட்டுறேன். எந்தளவு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ பன்னை நம்ம கட் பண்ணிக்கலாம். 2 சைஸாக கட் பண்ணிக்கலாம் பன்னை. இப்போ நம்ம மயோனஸை தடவிக்கலாம். நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். எக் மயோனஸ் அண்ட் எக்லெஸ் மயோனஸ் போட்டிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். நீங்கள் போய் அந்த வீடியோ பாருங்கள். இப்போ மயோனஸை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ கீழே ஒரு பன்னை வச்சு மேலே ஆலூ டிக்கி வச்சிடலாம். கொஞ்சம் வெள்ளரிக்காய், கொஞ்சம் தக்காளி வச்சிடலாம். கொஞ்சம் மேலே மயோனஸ் தடவிக்கலாம். இப்போ மேலேயும் கொஞ்சம் பன்னு வச்சிடலாம். அதில் மயோனஸ் தடவி வச்சு இப்போ பர்கர் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.